செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும், அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவேதான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி, இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த ராகுவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் என்பது செலவினங்களுக்கான இடம். அந்த இடத்துல ராகுவான் வருவது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ராகுவை குரு பார்வையிடுவதனால் அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலைப்படு மிக மிக அதிகமாக இருக்கும். அதிகமான வேலைப்படு இருந்தாலும் அதற்குரிய ஊதியம், வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலை நிமித்தம் காரணமாக 12ஆம் இடத்துல சைன சுகஸ்தானத்தில் ராகுபான் வருவதனால் சைன சுகம் சிறிது பாதிக்கும். அதாவது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் விரயஸ்தானத்திலிருந்து ராகுவான் பார்வையிடுகிறார். சுப விரயங்கள் மூலமாக குடும்பத்திலே குதூகலம், சந்தோஷம் நிறைந்திருக்கும், யோகமும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற ஐயம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த கேதுபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்குள் நல்ல சந்தோஷம் ஏற்படும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது லட்சுமிகரம், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும், புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அந்த கேதுவான் பார்வையிடுகிறார். ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய விரோதிகளாக இருந்தவர்கள் கூட அடுத்த நண்பர்களாக மாறி அவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு காத்திருப்பார்கள். அவர்கள் உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் பார்வை இருந்தாலும் குருடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு வருகிறது. ஆகவே பிரயாணத்தில் பெரிய தீங்குகள் இருக்காது. நீங்கள் எல்லாவற்றிலும் நல்ல பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். அதில் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகுடைய பார்வை இருக்கிறது, சனியுடைய பார்வை இருக்கிறது, குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆரம்பத்தில் தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு என்பது அக்டோபர், நவம்பர் மாதங்களில் கிடைக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணம் கைகூடும். அதன் மூலமாக குடும்பத்திலே புது உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் திருமணம் கைகூடி அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியை பெறுவீர்கள். அதாவது கடந்த 6-7 வருடங்களாக முயற்சி செய்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட குருவான் அதிசாரத்தில் சென்று விரயஸ்தானத்திலே ராகுவான் வருவதனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறு அளவில் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும்.
சிறுவயதிலே மருத்துவ உதவி செய்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அல்லது புதிதாக வீடு மனை கட்டி அதில் குடியேறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். குடிப்போகும் வீடு உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீடை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அவ்வாறு வீடு மாற்றும் போது வடக்கு பார்த்தம் படி இருக்கக்கூடிய வடக்கு வாசலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாகனங்களை வாங்கலாம். அதிலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பழைய வாகனத்தை ரிப்பேர் செய்து கொள்ளலாம். அது வாகனத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை கேதுவின் பார்வையுடன் குருவுடைய பார்வையும் இருக்கிறது. ஆக வாகனத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நல்ல மகசூலை பெறுவார்கள். ஏற்கனவே உங்கள் ராசி ஜலராசி. நீங்கள் கை வைத்த இடமெல்லாம் நல்ல ஜலம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் எங்கே போர் போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும். கால்நடைகள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல அந்த பசுமாடுகள் நல்ல பால் கறக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெற்று நல்ல வருமானத்தை அடைவார்கள். அருகில் இருக்கிற நிலத்தை வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது இருக்கின்ற நிலத்தில் வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அந்த யாத்திரைகள் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று உங்களுடைய வீரத்தை அங்கே காட்டக்கூடாது. அவ்வாறு காட்டினால் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் கேது இருந்து ராசியிலே சனி பகவான் இருப்பது தண்ணீர் இருக்கின்ற இடத்துல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே அதிகமான மழை பெய்கின்ற காலத்திலே நீங்கள் வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கேது பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. ஆனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக ஐப்பசி மாதத்திற்கு பிறகு செய்யக்கூடிய பிரயாணங்கள் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இருந்தாலும் ஓரளவு சென்ற காலங்களை விட நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்புகள் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிரந்தரமாக மாறும். அதுவரை தற்காலிகமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அணி மாற்றங்கள் தேவையில்லை. இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு ராகுகேதுக்கள் நன்மை தருவதாக இருந்தாலும் ஜென்மசனியாக இருப்பதனால் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மீனராசியிலே பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.